Hello மக்களே, வெல்கம் டு வைப் வித் எஜஸ். பாலி சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது ஏவிடி பைக் அட்வென்ச்சர். ஓகே, ரிசப்ஷனில் வந்து டைரெக்டாக பே பண்ணிக்கலாம். நாங்கள் பர் ஹெட்டுக்கு 1,70,000 கொடுத்தோம். இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது, அங்கே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அவங்க கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸஸ் ஷூவு, சாக்ஸு அண்டு ஹெல்மெட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருந்தோன்னா அவங்க அதுக்கேற்ற வந்து பைக்கை அலாட் பண்ணுவாங்க. சோலோ பைக்கும் எடுத்துக்கலாம், இல்லை கப்பல் பைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னா ஃபுல்லாகவே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் நடுவில். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100-200 மீட்டர்ஸ்க்கு ரோட் பேஸில் வந்துட்டு அப்புறம் ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க. அண்ட் ஒருத்தருக்குமே கைடு கொடுத்துருவாங்க, ஃப்ரெண்டில் அவங்க கரெக்டாக போவாங்க. இது எக்ஸாக்டாக ஒரு டெம்பிள் ரன் மாதிரி தான் இருக்குது. நல்லா அட்வென்ச்சரான ஸ்பாட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே, இங்கே தான் பார்த்தா தெரியும் வெளியில் வாட்டர் ஃபால்ஸு. நம்ம போயிட்டு பைக்கை டைரெக்டாக அது வழியாக போய் நம்ம வாட்டர் ஃபால்ஸில் நனைஞ்சிக்கலாம். நம்ம வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரோட் வேஸில் போயிடலாம். நார்மல் ரோடு மாதிரிலாம் இருக்காது, ஆஃப் ரோடு மாதிரியாக இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி பாலம்லாம் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும்னா ட்ரெஸ் எல்லாம் ப்ரிகாஷனாக எடுத்துகிட்டு வந்துட்டு இதெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஒரு 1/2 hour டைம் தருவாங்க. ஸோ நீங்கள் சோலோவாக ட்ரைவ் பண்ணிக்கலாம், நீங்களே வந்து எங்கே வேணும்னாலும் போய்க்கலாம். ஸோ பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பி பேக் வந்து இந்த ஷெட்டில் நம்ம வண்டியே கொடுத்துடணும். அடுத்து நம்ம வந்திருக்க ஆக்டிவிட்டி ரிவர் ராஃப்டிங். இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி, மினிமம் 6 பேராவது இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடு வந்து எல்லா போட்லேயும் இருப்பாங்க, அவங்க தான் மெயினாக வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த ராக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் மெயினாக இருப்பாங்க. இங்கே 3 டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. அதுபடி நம்ம ஆப்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்டும் ஹெட் கேப்பும் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் எக்யூப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகணும். எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ரிவரு வாட்டரோட கனெக்ட் ஆகிருந்து தான் கண்டிப்பாக ட்ரெஸ் சேஞ்சிங் ஏரியா இருக்கும். ஸோ நம்மளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு குளிக்கிற பாத் ஏரியாவும் இருக்குது, அங்கே சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம ரிவர் இருக்க இடத்துக்கு போகிறோம். இந்த 2 பேக்கேஜுன்னு சொன்னல, அது வந்து ஒன்று நீங்கள் ஜிப்லைன் வழியாக அந்த ரிவர் இருக்க இடத்துக்கு போகலாம். ஏன்னா அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து நடந்தே போகணும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஸோ அது முடியாதவங்க ஜிப்லைனில் போயிட்டு அங்கே கரெக்டாக ரிவர்கிட்ட இறங்கிக்கலாம். எங்களுக்கு லொக்கேஷன் என்விரான்மெண்ட் ரொம்ப க்ரீனாக இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம நடக்கலான்னு முடிவு பண்ணி நடந்துகிட்ருக்கோம். 2 கிலோமீட்டர்ஸ் தான், ஈஸியாக நடந்துடலான்னு நினச்சோம். பட் இது பிளெயின் ரோடு கிடையாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ போகும்போது கூட நம்மளுக்கு எனர்ஜி இருக்கும், ஈஸியாக போயிடலாம். ஆனால் வரும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏஜான பீப்புள்ஸ் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்க ஜிப்லைன் ஆப்ட் பண்ணிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம அந்த லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி உட்காரணும், எப்படி அந்த ரிவர் ராஃப்டிங்கை ட்ரைவ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் கொடுப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போகிறப்போ 3 ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும். ஸோ கைடு வந்து ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ண சொன்னால் ஃப்ரண்ட்டு, பேக்கு, அந்த மாதிரி 3 ஆப்ஸ்டிக்கல்ஸை நம்ம க்ராஸ் பண்ணணும். அது நார்மல் சர்ஃபேஸ் மாதிரி இருந்தால் நம்மளே வந்து ட்ரைவ் பண்ணலாம் போட்டில். அதுவே அந்த ராக்ஸு அந்த சைட்லலாம் போயிடுச்சுன்னா அப்போ வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த அப்ஸ்டிக்கலும் அவங்களே பண்ணுவாங்க. ஸோ ட்ரைவ் பண்ண ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கேயே ஒரு ஜூஸ் ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம். அங்கே ஒரு ரிவர் ஃபால்ஸ் கூட இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம வந்து வேணும்னா குளிச்சிக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம திரும்பி வந்து ரவுண்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃபுல் ரவுண்டு. ஸோ இது வந்து 1.5 hours ஆகும்.
அதனால் வந்து அங்கங்கே ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ரிவர் ராஃப்டிங் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிவர் ராஃப்டிங் அப்போ வந்து தண்ணிலாம் நல்லாவே படும். ஸோ அதனால் வந்து மொபைல் ஷீல்டு கவர் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா எடுக்கவே எடுக்காதீங்க. நாங்கள் லாக்கர்லேயே வச்சுட்டு வந்துட்டோம், மொபைல்ஸை எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம அந்த 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் வரணும், ஏன்னா நம்ம ஜிப்லைன் ஆஃப் பண்ணல. ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் அந்த ஹோல் ஜேர்னியை முடிச்சுட்டு வர்றது ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. இவங்க தான் நம்ம போட்டோட டிரைவர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க அட்வென்ச்சர் பாலி ஸ்விங். பாலினாலே ஃபேமஸ்ஸு இந்த பாலி ஸ்விங் தான். ஸோ நம்ம இங்கே வந்து என்னென்னு செக் பண்ணலாம், வாங்க உள்ளே போகலாம். ஓகே, உள்ளே வந்தோடனே இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. இங்கே வந்து அவங்க நம்மளை ஒரு ஆளை அசைன் பண்ணிடுவாங்க. அவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பேக்கேஜ் டீட்டெயில்ஸை பற்றி. ஸோ இங்கே காமிக்கிறாங்களே, இதுதான் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ், இந்தந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் கப்புள் ஷூட்டுக்கு 6 lakh ஆகுது. அண்ட் வித் லன்ச் வித்தவுட் லன்ச்சுன்னு 2 பேக்கேஜஸ் இருக்குது. அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பாலி காஸ்டியூம் வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 3 lakh நீங்கள் பே பண்ணணும். சூஸ் பண்ணிக்கலாம், எல்லா கலர்ஸ் எல்லா டைப்புமே இருக்கும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அவங்களே ரேப் பண்ணி விடுவாங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் கூகுள் பண்ணி நம்ம ஃபோட்டோ போஸஸ்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா அவங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் பண்ணாலும் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த லொக்கேஷனே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி செட்டப்பு, போட், அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு சொன்னாங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பாலி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பாலி தாய்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ஃபீலிங்கே வராது. நம்ம ஊர் ஃபீலிங் மாதிரி தான், ஒரே க்ரீனாக இருக்கும், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்காது. நார்மலாக நம்ம ஊர் ஃபீலே தான் வரும். அடுத்து நம்ம பாலியில் எந்தெந்த பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எந்தெந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் பாலி போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.